நம்ம சூரிய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகள்ல ஒன்று தான் நம்ம மெர்க்குரி வீனஸை தாண்டி மித்த எல்லா கிரகங்களுக்குமே மினிமம் ஒரு நிலவாச்சு கண்டிப்பா இருக்கும். இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள்ல மிக முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஆனா இதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே வேற சாஸ்திரத்துல ஏதாச்சும் நம்ம பூமி மாதிரியான பிளானட்ஸ்கள் இருக்கா அப்படிங்கிற தேடல் ரொம்ப வருஷமா விஞ்ஞானி மத்தியில் இருந்து இதுவரைக்கும் 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்ஸ்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்ம பூமிக்கு ஒரு நிலவு இருக்கு. அதே மாதிரி வேற ஏதாச்சும் எக்ஸோ பிளானட்டை சுத்தி வர்ற மாதிரி நிலவுகள் சுத்தி வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? 100% ஒரு எக்ஸோ பிளானட் நிலவோடு இருக்கிற மாதிரியான ஒரு கிரகத்தை உறுதிப்படுத்தலாட்டியும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கிரகத்தை கூட இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. அப்படிப்பட்ட எக்ஸோ மூன் சொல்லப்படக்கூடிய நிலவோடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருதுகோளோடு இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டை சயின்டிஸ்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட்டை பத்தியும் அதோட ஸ்டார் சிஸ்டத்தை பத்தியும் அந்த எக்ஸோ மூனை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அந்த நிலவு இருக்கு அப்படின்னு கருதுறாங்க இல்லையா? அது நம்ம பூமியை சுத்தி வர்ற நிலவு மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிலவுகளோடு அந்த நிலவு எந்த அளவுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும்ல. அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஒரு ஆன்சர் அமைய போகுது. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்ச உடனே வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம வந்துடுறாங்க. நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சைரோஷன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் ஆன தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ரெண்டாயிரத்தி 16 நாசாவோட சயின்டிஸ்டுங்க நம்ம பூமியில இருந்து சுமார் 8000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு விண்மீன் தொகுதியோட பேர் தான் சிக்னஸ் விண்மீன் தொகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷன். இந்த கான்ஸ்டலேஷனை ஃபோக்கஸ் பண்ணி கெப்லர் டெலஸ்கோப் உதவியோட சயின்டிஸ்டுங்க பல ரிசர்ச்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த தொகுதியில் விண்மீன் தொகுதியில் ஒரு நட்சத்திரத்தை சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு கெப்லர் 1625 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது. அதுக்கப்புறமா நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு பிளானட் வலம் வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டிரான்சிட்டிங் மெத்தடை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணாங்க சயின்டிஸ்டுங்க. அந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கிரகம் வலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. அந்த கிரகத்துக்கு கெப்லர் 1625b அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டுச்சு. அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பற்றின பேசிக்கான சில விஷயங்களை இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த கெப்லர் 1625 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை மாதிரியே ஒரு நட்சத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா இந்த நட்சத்திரம் ஒரு எஸ் டைப் சோலார் மாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு சப்ஜெயின் ஸ்டார். இப்போ நம்ம நட்சத்திரம் ஒரு எல்லோ டிராப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். இது சோலார் மாஸ் சப்ஜெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எஸ் டைப் நட்சத்திரம். ஸோ நம்ம சூரியனோட சைஸை விட 1.5 இருந்து 1.6 மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அண்ட் அதோடைய லூமினாசிட்டி அண்ட் பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனோட வெப்பத்தோட ஈக்குவலாகவும் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறது அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் 5550 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நட்சத்திரத்தோட வயது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூரியனை விட கொஞ்சம் வயதான நட்சத்திரம் தான். 10 இருந்து 12 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் இந்த நட்சத்திரம் உருவாக்கி சொல்றாங்க. இப்போ நம்ம சூரியன் உருவாக்கி 4.6 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது. அதுல பாதி வருடம் முடிஞ்சிச்சு நம்ம சூரியனுடைய ஆயுள் காலத்தில். மொத்தத்தில் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் தான் மீதம் இருக்குது. ஸோ நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரம் கொஞ்சம் வயதானதான் அந்த வகையில் பார்க்கும்போது. நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சாச்சு. இப்போ அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கெப்லர் 1625b அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் மாதிரியான ஒரு வாயு கிரகம் தான். ஆனால் ஜூபிட்டருக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், ஜூபிட்டரை விட இது ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஹாட் ஜூபிட்டர் வகையை சேர்ந்த ஒரு கிரகமாக இருக்குது. ஸோ இதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் இப்போதைக்கு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் சொல்கிறாங்க. இதுவே நம்ம ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டால் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -145 டிகிரி செல்சியஸ் தான். அப்போ எந்த அளவுக்கு அந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம ஜூபிட்டரோட இது சைஸ்ல எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்குன்னா 1.5 மடங்கு நம்ம ஜூபிட்டரை விட இதோட சைஸ் அப்படிங்கிறது பெருசு. ரொம்ப பிரம்மாண்டமான
ஒரு பிரம்மாண்டமான ஹாட் ஜூபிட்டர் தான் இந்த பிளானட். அதை தாண்டி நம்ம ஜூபிட்டரில் புயல்கள் வீசிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் விண்வெளி அறிவியல் சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே கடுமையான புயல் வீசிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அது ஒரு வாயு கிரகம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸோ பிளானட்லேயும் வாயுக்கள் நிரம்பி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு கேஸ் பிளானட்டாக இருக்கிறதுனால இங்கேயும் புயல்கள் வீசுது. அதுவும் சுழல் மாதிரி ரொம்ப அதிவேகத்தில் வீசக்கூடிய புயல்கள் இங்கேயும் வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதோடைய அட்மாஸ்பியரில் என்ன மாதிரியான காம்போசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து அது சம்பந்தமாக எந்த ஒரு டேட்டாஸும் நம்மளுக்கு கிடைக்கல. பட் ஆனால் இது சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. அதில் 2018 இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி மறுபடியும் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிச்சு. அதுதான் இந்த கிரகத்தை சுற்றி ஒரு நிலவு, அதாவது ஒரு மூன் வந்து சுற்றி வலம் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது 100% உறுதி செய்யப்படலை. இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்கள் வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கிடைச்சிச்சு. அது மூலமாக நம்ம இதுவரைக்கும் பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட்கள்லேயே எந்த ஒரு கிரகத்தையுமே நிலவு சுற்றி வர்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த பிளானட்டை சுற்றி நிலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தடயங்கள் கண்டுபிடிச்சதை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு எக்ஸோ மூனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். நிலவு ஒரு எக்ஸோ மூனை வந்து சயின்டிஸ்டுங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த எக்ஸோ மூன் நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவு மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம சோலார் சிஸ்டத்தில் விதவிதமான டைப்பில் நிலவுகள் இருக்குது, எரிமலை இருக்கக்கூடிய நிலவுகள் இருக்குது, ஃபுல்லாக ஐஸால் கவர் பண்ண நிலவுகள் இருக்குது, இப்படி பல வகைகள் இருக்குது. அந்த மாதிரி எந்த நிலவோட கேட்டகரியில் அந்த கிரகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ மூன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்கு வரலாம். இதுக்கு சயின்டிஸ்டுங்க நடத்தப்பட்ட ரிசர்ச் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு அந்த நிலவு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், கருதுகோள் மட்டும் தான் வைக்கப்படுது. ஆனால் இருந்துச்சுன்னா அந்த நிலவு கூட அந்த பிளானட்டோடைய சைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான நிலவாக தான் அந்த நிலவு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நிலவு மாதிரி சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நிலவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சு அதை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து உறுதிப்படுத்தலை. ஆனால் இப்போதைக்கு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள, அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கிரகம் இருக்குல்ல, அந்த எக்ஸோ பிளானட் கெப்லர் 1625b அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளானட் ஒவ்வொரு 287 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வந்துச்சு. அப்படி சுற்றி வரும்போது அந்த நட்சத்திரத்தோட பிரைட்னஸில் சின்னதாக தடங்களை ஏற்படுத்துச்சு. அதை தான் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் மூலமாக தான் அந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கப்படுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு 287 நாட்களுக்கு ஒரு முறை அதோடைய நட்சத்திரத்தை அந்த எக்ஸோ பிளானட் சுற்றி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனுடைய ஒரு ஆண்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரம் சுற்றி வருதுன்னு சொல்ல வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஸோ இப்படி கண்டுபிடிச்சாங்களா அந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா, அந்த டிரான்சிட் மெத்தடை திரும்ப மறுபடியும் 2018 கெப்லர் டெலஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது இந்த கெப்லர் 1625b அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் வந்து திரும்ப மறுபடியும் அது சூரியனை மறைச்சிட்டு சுற்றி வர்ற மாதிரி, கூடவே சேர்ந்து சுற்றி வர்ற மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து நோட் பண்ணுறாங்க. மேபி அது ஒரு பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பிளானட் அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்குது. இவ்வளோ நெருக்கத்தில் இன்னொரு எக்ஸோ பிளானட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது மேபி நிலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்டுங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. கன்ஃபார்ம் செய்யப்படல, அதுக்கான ஆதாரங்கள் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், உலகத்திலேயே நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சு விண்வெளிக்கு அனுப்பின அதிநவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆராய்ச்சிகள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மூலமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஃபியூச்சரில் வந்து இந்த நிலவு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சுன்னா மனிதகுலம் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் எக்ஸோ மூன் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இந்த எக்ஸோ பிளானட்டை சுற்றி வரக்கூடிய அந்த நிலவுக்கு தான் அந்த பேர் சொந்தமாகும். ஸோ அந்த நிலவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுதான் கெப்லர் 1625b அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இப்படி ஒரு நிலவு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் செய்யலாட்டியும் இந்த நிலவு என்ன மாதிரியான டைப்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுல நீங்க ஆர்வமா இருப்பீங்க. ஏன்னா நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நம்ம நிலவுல தரைப்பகுதி இருக்கு, மற்ற பிளானட்ஸை சுற்றி வரக்கூடிய நிலவுகளில் ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கு, சில இதில் மீத்தேன் ஆறு ஓடுது, இந்த மாதிரி டைப்ல நிலவுகள்லாம் இருக்கு. அப்போ இது எந்த கேட்டகரியில் வரக்கூடிய நிலவா இருக்கும் இந்த எக்ஸோ மூன் அப்படின்னு கேட்டா, இது ஒரு வாயு கிரகத்துக்கே ஒரு வாயு நிலவு இருந்தா எப்படி இருக்கும், அதாவது கேஸ் பிளானட்டுக்கு ஒரு கேஸ் நிலவு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலவா இருக்கலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் சொல்றாங்க. அண்ட் அந்த நிலவோட டெம்பரேச்சர் கூட ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த பிளானட்டா இருக்கட்டும், அதோடைய நட்சத்திரமா இருக்கட்டும், ரெண்டுமே கொஞ்சம் சூடா இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளானட்டோடைய அந்த வெப்பம் இந்த நிலவையும் பாதிப்புக்குள்ளாக்கும். ஸோ அதனால இந்த நிலவும் கொஞ்சம் ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில்
இந்த எக்ஸோ மூன் கண்டிப்பாக ஒரு விண்வெளி துறையில் மனிதன் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக எதிர்காலத்தில் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. இது எக்ஸோ பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் எக்ஸோ பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க முதல்ல கண்டுபிடிக்கும் போதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக ஒரு நட்சத்திரத்தை கிரகங்கள் சுற்றி வருதா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு பருப்பொருள் அதை சுற்றி வருதுன்னா, நட்சத்திரம் சுற்றி வருதுன்னா அதோட பிரைட்னஸை ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும், நாட்கள் வரைக்கும் அது தடுத்து நிறுத்தும், அதை மறைக்கும். அங்கே ஒரு பருப்பொருள் இருக்கு, கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் சேம் அதே மாதிரி டிரான்சிட் மெத்தடை பயன்படுத்தி இந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கப்போ அதே மாதிரியான அந்த ஒரு வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆனால் இந்த பிளானட் மறைச்ச சில நிமிஷங்களுக்கு இன்னொன்னும் கூட சேர்ந்துக்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் அந்த பிளானட் மறைச்ச மாதிரியே அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மறைச்சிச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த பிளானட் கூடவே சேர்ந்து ஏதோ ஒன்று சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர இன்னொரு கிரகமாக இருந்தது இந்த பிளானட் கடந்து கொஞ்சம் நேரங்களுக்கு அப்புறமோ கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமோ தான் அந்த பிளானட் கடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். வேற பிளானட்டாக இருக்கிற பட்சத்தில் இது கூடவே சேர்ந்து கடந்து போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நிலவாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பக்கத்திலே இருக்கிறதுனால தானே ஒன்றா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைம் டிஃப்ரெண்டோட அந்த பிளானட் அந்த நட்சத்திரத்தோடைய வெளிச்சத்தை எப்படி மறைக்கும் அதேமாரி அது கூட சுற்றுறதும் மறைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இது நிலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லப்படுது சயின்டிஸ்டுகள் மத்தியில். இருந்தாலும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? அது பிளானட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு எக்ஸோ மூணாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆச்சரியப்படுற மாதிரி இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். ஜஸ்ட் லைக் பண்ண தட்டி லைக் பண்ணிருங்க. நம்ம செய்கிற விஷயம் சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போ கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச்சு பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.